ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜாரில் ஒரு ஹாட் பாக்ஸ்க்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த ஹாட் பாக்ஸ்க்கு நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 மாதம் முன்னாடி நம்ம போட்டது. அதுக்கப்புறம் ஹாட் பாக்ஸ்க்கு எந்த ஒரு வீடியோவும் போடல. ஸோ இன்னைக்கு நான் ஒரு புதுசாக ஒரு பிராண்டு கொண்டு வந்திருக்கேன், எல்எல்எம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்எல்எம்ன்றது வேற ஒன்றும் இல்லை, நம்ம பட்டர்ஃப்ளை இருக்கு இல்லையா, பட்டர்ஃப்ளை எல்லாருக்குமே தெரியும். அதே அவங்களோட கன்சர்ன் தான். இப்போ இந்த மாதிரி ஹாட் பாக்ஸ் யூட்டென்சில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்எல்எம் பிராண்டில் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்ளையன்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ அவங்களோட ப்ராடக்ட் தான் இன்னைக்கு எல்எல்எம் அப்படின்னு சொல்லி. சூப்பரான குவாலிட்டி ப்ராடக்ட்டு, எல்லாமே அட்டகாசமாக இருக்குது. கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ண கஸ்டமர்ஸே ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் போடுவோம்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ என்னென்ன ஆஃபர் அப்படி டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அதான் நாங்கள் போடுற எல்லா ஆஃபர்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். சூடாக சாப்பிட்றது யாருக்கு தான் பிடிக்காது? இன்றைக்கி நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறதே எதுக்குன்னா அந்த 3 வேளை சாப்பாட்டுக்கு தான். அந்த 3 வேளை சாப்பிட்றது வந்து நம்ம சுட சுட சாப்பிட்ணுன்னு தான் எல்லாருமே ஆசைப்படுவோம். அதுக்காக நம்ம வந்து வீட்டில் இருக்கிறவங்க அம்மாவோ ஒய்ஃபோ வந்து 24 மணி கிச்சன்லேயே இருக்க முடியாது. ஸோ அவங்க சுட சுட பண்ணி போடுறதுக்கு. ஏன்னா அதுவும் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் அதுக்கு வாய்ப்பே இருக்காது. அவங்க காலைல சமைச்சிட்டு தான் எல்லாத்துக்கும் வச்சுட்டு போகணும். அப்போது மத்தியானம் நம்ம காலையில் சமைச்ச ஃபுட்டு மத்தியானம் நம்ம சூடாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு ஹாட் பாக்ஸ் வேணும். அதுவும் ஒரு குவாலிட்டியான ஹாட் பாக்ஸாக இருந்தால் தான் அது ஒரு 4 ஹவர்ஸ் நம்மளுக்கு வந்து ஹீட்டை வந்து ரீடைன் பண்ணி கொடுக்கும். ஸோ இன்றைக்கி அது மாதிரி ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியான ஒரு ஹாட் பாக்ஸோடு தான் வந்திருக்கேன். முதலே சொன்ன பட்டர்ஃப்ளையோட கன்சர்ன் தான் எல்எல்எம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி ஒரு 4 சைஸில் நம்ம போடுறோம். ஒரு 2000 ml, 2500 ml, ஒரு 3500, ஒரு 4000, ஒரு 4 சைஸில் போடுறோம். உங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இண்டிவிஜுவலாகவே இன்றைக்கி நம்ம போட்டிருக்கோம். சிங்கிள் பீஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அது போக நீங்கள் கோம்போ வேணாலும் கோம்போவும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஸோ எல்லாத்தோட ப்ரைஸும் நான் ஒன்று நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் ஃபினிஷிங் முதல்ல சொல்லணும் அப்படின்னா ஃபினிஷிங் குவாலிட்டி எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ அவுட்டர்லாம் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபினிஷ் எல்லாம் மிரர் ஃபினிஷு. ஸோ உள்ளேயும் பார்த்தீங்கன்னா மிரர் ஃபினிஷ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ டபுள் வால்வ் இருக்கும், நல்லா ஹெவியாக இருக்கும். ஒரு சில ஹாட் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெயிட்டே இருக்காது, வெயிட்டாக இருக்கும். அப்போ தான் அந்த சூடை வந்து ரீட்டைன் பண்ணும், ரொம்ப நேரம் வந்து ரீட்டைன் பண்ணும். ஸோ அதே மாதிரி லாக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக லாக் கொடுத்துருப்பாங்க. அது ஃபினிஷிங் எல்லாமே நீட்டாக இருக்கும். மேலே இந்த ஹேண்டில் இருக்கு இல்லையா, ஒரு சில ரொம்ப சின்னதாக இருக்கும், நம்ம விரலை விட்டு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இதில் நல்லா நீங்கள் ஒரு 4 விரலே உள்ளே போகும். ஸோ என்னோடய விரலே 4 விரலே நம்மளுக்கு வந்து உள்ளே போகும், அந்த அளவுக்கு கேப் இருக்கும். சூப்பராக. ஸோ இதை அப்படியே எடுத்து நீங்கள் ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்ம ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதாவது விளிம்பு வரைக்கும் நம்ம இந்த விளிம்பு வரைக்கும் கொடுத்துருப்போம். இந்த விளிம்பு வரைக்கும் நம்ம ஃபுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சா மட்டும்தான் ஹீட் வந்து 4 to 5 ஹவர்ஸ் நிற்கும். நம்ம கம்மியாக வச்சுட்டு இவ்வளோ பெரிய ஹாட் பாக்ஸில் ஒரு 2 இட்லியோ 3 இட்லியோ வச்சு சூடே இல்லைன்னா கண்டிப்பாக சூடு இருக்காது. ஸோ எப்போதுமே நீங்கள் ஒரு ஹாட் பாக்ஸ் சூஸ் பண்ணும்போது, வாங்குறது சூஸ் பண்ணும்போதோ இல்லை ஸ்டோர் பண்ணுறது சூஸ் பண்ணும்போதோ குவான்டிட்டி பேஸ் பண்ண நம்மள்கிட்ட எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஹாட் பாக்ஸ் சூஸ் பண்ணி தான் டைமிங் வந்து ஜாஸ்தி கிடைக்கும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஹாட் பாக்ஸ் ஆகட்டும், ஃப்ளாஸ்காக இருக்கட்டும், கான்செப்ட் இதுதான். நீங்கள் 1 லிட்டர் ஃப்ளாஸ்கில் நீங்கள் ஒரு 200 ml நீங்கள் தண்ணி விட்டு வச்சிங்கன்னா, காஃபி விட்டு வச்சிங்கன்னா சூடு இருக்காது. அதே மாதிரி தான் ஹாட் பாக்ஸ்லையும். ஸோ இவ்வளோ பெரிய ஹாட் பாக்ஸில் நீங்கள் ஒரு 4 இட்லி வச்சிங்கன்னா இருக்காது, 4 சப்பாத்தி வச்சிங்கன்னா இருக்காது. ஸோ நம்ம எந்த அளவுக்கு ஃபுட்டை ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இருக்கும். இன்கேஸ் சப்போஸ் எனக்கு ஹாட் பாக்ஸ் எடுக்கிறோம், சின்ன ஹாட் பாக்ஸ் எடுக்கிறோம், இல்லை ஒரு 50% தான் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியுது அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், ஹீட்டை ஓரளவுக்கு நம்ம வந்து அதிகமாக படுத்துறதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு காட்டன் கிளாத் இருக்கு இல்லைங்களா, காட்டன் கிளாத் என்ன பண்ணுங்க, ஃபுட்டுக்கு மேலே ஒரு இட்லி வச்சுருக்கீங்க, ரைஸ் வச்சுருக்கீங்க, சப்பாத்தி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு காட்டன் கிளாத்தை உள்ளே வச்சுருங்க. உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு லாக் பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 4 சைஸ் போட்டிருக்கோம். சின்ன சைஸ் இப்போ போட்டிருக்கிறது வந்து 2000 ml, 2000 ml. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு சின்ன ஃபேமிலி, மீடியம் ஃபேமிலிக்கு இது ஆப்டாக இருக்கும். ஓரளவுக்கு நம்ம ரைஸ் வைக்கிறோம், குழம்பு வைக்கிறோம், கிரேவி வைக்கிறோம், சப்பாத்தி வைக்கிறோம், தோசை வைக்கிறோம்னா ஓரளவுக்கு நம்ம இதில் வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக ஓரளவுக்கு மீடியமாக நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஹாட் பாக்ஸ் வந்து 2000 ml வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு 3 பேர் இருக்கிறோட ஃபேமிலிக்கு இது வந்து ஆப்டாக இருக்கும். இட்லியே போட்டு வச்சிங்கன்னா கூட கரெக்டாக நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து 2000 ml வருது. அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா 2500 ml, கொஞ்சம் பெரிய சைஸு.
ஒரு 3 பேர் 4 பேருக்கு ஸ்டோர் பண்ணுறது இது கரெக்டாக இருக்கும், நல்லா ஆப்டாக இருக்கும். ஒரு 4 பேர் வீட்டில் இருக்கும் அப்படின்னா அவங்க வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இட்லி போட்டிக்கலாம், சப்பாத்தி போட்டினாலும், கிரேவி எது பண்ணினாலும் இதில் ஃபுல்லாக நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஹாட் பாக்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க. ரைஸ்க்கு ஒன்று, குழம்புக்கு ஒன்று, ஸோ அது மாதிரி வந்து பொரியலுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சா அது மாதிரி உங்கள் ஃபேமிலிக்கு சைஸ் தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சின்ன ஃபேமிலியாக இருந்தால் சின்னதுலேயே நீங்கள் ஒரு 2-3 வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பெருசு எப்போதுமே பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், ஒரு சண்டேஸோ இல்லை அது மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் டைத்தில் தான் நிறைய யூஸ் ஆகும். நார்மலாக டெய்லி டே டு டே யூசேஜ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு 2000, 2500 மேக்ஸிமம் போனீங்கன்னா ஒரு 3500 ml இதுதான் நம்மளுக்கு யூசேஜ் ஆகும். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3500 ml 3500 கொஞ்சம் பெரிய ஃபேமிலி ஒரு 4 பேர் 5 பேருக்கு ஆப்டாக இருக்கும். ஸோ இதில் நம்ம ஒரு பிரியாணி எல்லாம் பண்ணி வைக்கிறோம், ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறோம், அதுக்கெல்லாம் இது ரொம்ப ஆப்டாக இருக்கும். இது வந்து 3500 ml. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4000 ml. ஸோ 4000 ml பொறுத்த வரைக்கும் 4 லிட்டருன்றது உங்களுக்கு எப்போதுமே மேக்ஸிமம் சண்டேஸ் தான். இல்லை பெரிய ஃபேமிலியாக இருக்கணும், வீட்டில் 6 பேர் 7 பேர் இருக்காங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு ஃபுட் இதில் ஸ்டோர் ஆகும். இல்லை நம்ம இன்றைக்கி சண்டேஸ்னால் வீட்டில் எல்லோரும் இருப்போம், அப்போ நம்ம பிரியாணி எல்லாம் பண்ணி வச்சோம் அப்படின்னா இந்த 4000 ml அன்னைக்கு யூசேஜ் ஆகும். ஸோ டெய்லி வந்து இதோட யூசேஜ் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு கம்மியாக தான் இருக்கும். நம்ம சின்ன சைஸ் தான் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் நம்ம ட்ராவலிங் போகிறோம், வெளியூருக்கு போகிறோம், ஸோ வெளியூர்லாம் போகும்போது இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹோட்டல்ஸ் சாப்பிட்றாங்க. சப்போஸ் ஹோட்டல்ஸ் ஒத்துக்காதுங்க அப்படின்னு நினைக்கிற கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா காலைல எடுத்துகிட்டு போனால் மத்தியானம் நீங்கள் சாப்பிடும்போது சுட சுட சாப்பிட்லாம், ஹெல்த்தியாகவும் சாப்பிட்லாம். மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம உடம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹாட் பாக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ஃபுல்லாக நீங்கள் ஸ்டஃப் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம் நீங்கள். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ரைஸை தான் போடுறோம். சிங்கிளாக வேணும் அப்படின்னா 2000 ml பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபரில் வெறும் 1450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 1450க்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறோம். 2500 ml எடுத்திங்கன்னா 1650 வரும், 1650 ரூபா. இதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங். 3500 எடுத்தீங்க அப்படின்னா 1850 ரூபா. 4000 ml எடுத்திங்கன்னா உங்களுக்கு 2150 ரூபா, 2150. ஸோ இது வந்து இண்டிவிஜுவலாக நீங்கள் எடுத்திங்கன்னா எது எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு கோம்போவாக வேணும்னா கோம்போவும் எடுத்துக்கலாம். இந்த 2 சைஸ் நீங்கள் கோம்போ 2000 2500 கோம்போவாக எடுத்தீங்க அப்படின்னா 2950 ரூபா, 2950. இது ரெண்டும் உங்களுக்கு 2950. இது ரெண்டும் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 3800 ரூபா வரும். அதாவது ஒரு 3500 ஒரு 4000 ml இந்த 2 பெரிய சைஸ் எடுத்தீங்க அப்படின்னா 3800 ரூபா வரும். இந்த 2 சைஸ் சின்ன 2 சைஸ் எடுத்தீங்க அப்படின்னா 2950 ரூபா. முதலே சொன்ன உங்கள் ஃபேமிலிக்கு எது கரெக்டாக இருக்குமோ அந்த சைஸை சூஸ் பண்ணி எடுங்க. சின்ன ஃபேமிலியாக இருந்துட்டு பெரிய சைஸ் எடுத்தீங்க அப்படின்னா வாங்கின பர்பஸ் வந்து சால்வ் ஆகாது. ஏன்னா திருப்பி சொல்கிறேன், அந்த ஃபுட்டு வந்து ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணால் மட்டும்தான் ஹீட் ரொம்ப நேரம் நிற்கும். அதனால் கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ எல்லாமே சூப்பரான ப்ரைஸு, பெஸ்ட்டான ப்ரைஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இது எப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம், டேரெக்டாக நம்ம கடைக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூர் சாய்பாபா கோயிலேருந்து சிவானந்தா காலனி போகிற ரூட்டில் ஒரு ரயில்வே பிரிட்ஜ் ஒன்று இருக்கும், ஒரு அண்டர் கிரவுண்ட் பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜை இறங்கி ஏறின உடனே இமீடியட் லெஃப்ட் பார்த்தீங்கன்னா ஏபிடி மாருதி சர்வீஸ் பக்கத்துலேயே நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார் போர்டு இருக்கும். அந்த கட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா 4வது பில்டிங் நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார். இல்லை வீடியோலேயே பார்த்தீங்கன்னா டு ஆர்டர் கால் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துருப்போம், மொபைல் நம்பர் இருக்கும், வாட்ஸ்அப்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஆன்லைன்லேயே இதுக்கு லிங்க் நான் கொடுத்துட்றேன், அந்த லிங்க்கில் போய் நீங்கள் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இன்றைக்கி போட்ட இந்த ஆஃபர் கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஆஃபரோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் பிஎல்எஸ்.